சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். பாட்டி சொல்லிடுறாங்க, இந்த வீட்டில் 3 ஜோடி இருக்கிறாங்க, ஆனால் 2 ரூம் தான் இருக்குது. அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் வயசாகிட்டு ஒரு ரூமை கொடுத்துட்டீங்க, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் 3 பேருக்கு 2 ரூம் தான் இருக்குது. அப்போது சுழற்சி முறையில் தான் அந்த ரூமில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? அவங்க 2 பேரும் வசதியான வீட்டு பிள்ளைங்க, அவங்க எப்படி படுப்பாங்க வைப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசக்கூடாது விஜயா, சரியா? இந்த வீட்டுக்கு 3 மருமக இருக்காங்க, சரியா? 3 மருமகளும் மாற்றி மாற்றி ரூம்பை சுழற்சி முறையில் தான் பயன்படுத்தணும். 3 இந்த வீட்டு பசங்க தானே அப்படின்ட்டு இருக்காங்க. முத்துக்கும் மீனாவுக்கும் கல்யாண நாள் கொண்டாடின பிறகு கண்டிப்பாக அவங்க தனியாக ஒரு ரூமில் தான் இருக்கணும். மேலே ஒரு மொட்டை மாடியில் ஒரு ரூம் கட்டுறது வரைக்கும் இந்த சுழற்சி முறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, முத்து மீனாவை தான் படுத்துக்கிறாங்களா வச்சுக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. நான் ஓன்ட்ட கேட்டேனா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அவங்க ரொம்ப நாளாக மொட்டை மாடியில் தூங்குறாங்க, எங்கள் ஹாலில் தூங்குறாங்க. அவங்க எப்போவுமே அப்படி தான் மீனா வீட்டில் கூட தரையில் தான் படுப்பாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் அலோவ் பண்ண முடியாது. அண்ணாமலை, இது ரொம்ப தப்பு. நானும் சொல்லிட்டேம்மா, முத்துட்ட நானே ரூமு கொடுத்துட்டு நானே ஹாலில் இருந்துக்கலான்னு பார்த்தேன். முத்து மீனாவும் தான் உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் குளிரில் தாங்க மாட்டீங்க, அதனால் ரூமில் இருங்கன்ட்டாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை, அவங்க பெருந்தன்மையை அவங்க காட்டுறாங்க, பெரியவங்க நம்ம பெருந்தன்மையை காட்டணும்ல அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்க, இது சூப்பர் முடிவு தான் பாட்டி அப்படிங்கிறாங்க. பற்றியா, என் முடிவுக்கு இளைஞரணியில் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறார், பாட்டி அதுக்கு எப்படி சாத்தியம்? 2 ரூமில் நானும் ரவியும் அங்கங்கே இருக்கோம், முத்து மாடியில் தூங்குறான், இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் ரூம் போட்டு வெளில வந்துடுங்க, உங்கள் ரூமில் முத்து மீனாவும் தூங்குவாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பட் அவன் உன் கூட பிறந்துட்டு அவன் மட்டும் ஏசி இல்லாமல் தூங்கணுமா? அவன் அந்த ரூமில் தூங்குவான். ஒரு வாரத்துக்கு நீ ஹாலில் தூங்குற, சரியா? ஒரு வாரம் கழிச்சு நீ சுருதி ரூமில் தூங்குற, அதுக்கப்புறம் சுருதி ஃபேமிலி இங்கே ஹாலில் தூங்கணும், இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, சூப்பர் பாட்டி அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த சுருதி நான் தூங்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா ஓவராக பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி உனக்கு என்ன தேவையோ எடுத்துகிட்டு வெளில வந்துரு அப்படிங்கிறாங்க. உடனே செல்ஃபோனை எடுத்துகிட்டு வெளில வந்துடுறாங்க. ரோகிணி இப்போ ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது. முத்துக்கும் மீனாவுக்கும் அங்கே முதலிரவு ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு மனோஜ், பார்த்தியா ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, நீ மட்டும் சீக்கிரம் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ரூம்பை விட்டே அனுப்பியிருக்க மாட்டாங்க, வச்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலுமே எங்கள் பாட்டி இப்படி தான் செஞ்சுருப்பாங்க, எங்கள் பாட்டி வேறு மாதிரி, எங்கள் அம்மாலாம் அங்கே பாய்ச்சா பழிக்காது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ஆன்ட்டி பாட்டி முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாதா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது, எங்கள் அம்மா எங்கள் பாட்டி இல்லாத நேரம் வேணால் யாராலும் சொல்லிக்கலாம், ஆனால் எங்கள் பாட்டி வரும்போது எங்கள் அம்மா பார்த்தல வாயே பேச மாட்டாங்க, பேச முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்கும். அதனால தான் எங்கள் அம்மா கிராமத்துக்கும் போக மாட்டாங்க, பாட்டி இங்கே கூப்பிடவே மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டாங்க, பெரும்பாலும் எங்கள் பாட்டிக்கே தெரியாமல் முடிக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ உங்கள் பாட்டி நம்மளை பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறதா ஹாலுக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அதான் நினைக்கிறேன் ரோகிணி, எங்கள் பாட்டி எனக்காக தான் இப்படி செஞ்ச மாதிரி தெரியுது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ், நம்ம இதை மனசில் வச்சுக்கிட்டே நம்ம செய்யணும், எல்லார்கிட்டும் நம்ம பார்த்து தான் நடந்துக்கிடணும். நீங்கள் பாட்டி நான் பாசத்தை ஓவராக காட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே ரோகிணி காட்டுறேன்? நான்லாம் காட்ட மாட்டேன். பாட்டி குடும்ப சொத்தை யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்கோ தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நம்மளுக்கு பிறந்தால் நம்மளுக்கு தருவாங்கல்ல, அதனால தான் பாட்டியை அணைச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நம்மளுக்கு காரியம் ஆகணும்னா நீங்கள் என்னென்ன செய்வீங்கன்னு தெரியும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நம்ம ஏன் கஷ்டப்படணும்? பாட்டிக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்து இருக்குது, அந்த சொத்தை நம்மளுக்கு எழுதி வச்சாங்கன்னா நம்ம தான் இதோட பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணலாமே. உங்கள் அப்பா நம்மளை பார்க்கும்போது நம்மளே பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்போம், அதை பார்க்கும்போது உங்கள் அப்பாவுக்கும் பெருமையாக இருக்கும், எனக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான். உடனே சரி மனோஜ் நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை போட்டு தூங்குறாங்க. மனோஜுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மனோஜ் பரண்டு படுக்கிறாரு, உண்டு படுக்கிறாரு, ஒன்றும் நடக்கலை. அந்த ஆள் தான் நடக்காரு. செல்ஃபோனில் சார்ஜர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துரு மட்டும் தட்டுறாரு. என்னடா அப்படிங்கிறாங்க. செல்ஃபோன் சார்ஜர் வேணும் அப்படிங்கிறாங்க. அதனால் சரி போ, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் தட்டுறாரு. என்னடா வேணும் அப்படிங்கிறாங்க. தலைவாணி வேணுங்கிறாரு. தலைவாணி எடுத்து கொடுக்குறாரு. மறுபடியும் தட்டுறாரு. என்னடா வேணும்? என்னுடைய கண்ணாடியை வச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டேன், இன்னும் டிஸ்டர்ப் பண்ணால் வெளுத்துரும் அப்படிங்கிறாரு. உடனே போய் ஹாலில் போய் உட்காந்துட்ருக்காரு. சரி மனோஜ் தூங்க அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு தூக்கமே வரல. உடனே ரோகிணி கேட்குறாங்க, ஏன் மனோஜ் தூக்கமே வரல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நான் ஏசிலே படுத்துட்டு எனக்கு தூக்கமே வரல, வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. மனோஜ், கவலைப்படாதீங்க, இப்படியே இருந்துடாது, இதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம், நடக்கும் பாருங்கள், இந்த வீட்டில் இதை வச்சு பெரிய பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை வெடிக்கும்? நம்மளை தான் ஹாலில் படுக்க வச்சுட்டாங்க, இனிமேல் என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை மனோஜ், சுருதி சாதாரணமாக சரி ரூம் மாற்றி படுக்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் சுருதியால் நம்மளை மாதிரி இங்கே தூங்க முடியாது, நம்மளோட அது பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, ஏசியிலே இருந்த பிள்ளை,
அந்த பிள்ளைக்கெல்லாம் ஹாலில் தூங்குறது வைக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான், அந்த பொண்ணு வந்து ஹாலில் படுக்கட்டும், அடுத்த வாரம் கலவரமே இருக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிச்சுக்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னையிலேருந்து இன்னொரு நடைமுறையும் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, என்ன பாட்டி, ஏற்கனவே நாங்கள் சந்தோஷமாக தூங்கிட்டு இருந்தோம் ஹாலில் நம்ம ரூமில், இப்போ நீங்கள் ஹாலில் படுக்க போட்டீங்க, எங்களுக்கு தூக்கமே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன தூக்கமே இல்லையா? இதே மாதிரி தானே முத்து மீனாவும் 3 மாதமாக தூங்கியிருக்காங்க, நீங்கள் யாருமே அதை சொல்லலையே, நீங்கள் சுகமாக தூங்கி எழுந்திரிச்சிங்க, அவங்க வந்து சரியாக தூங்கியிருப்பாங்களா தூங்கலையான்னு தெரியலல்ல, உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பார்க்கும்போதெல்லாம் மீனா தூங்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. நீ பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்தாமா, நீ பார்க்காத போது எழுந்திரிச்சிட்டு இருந்திருப்பாள்ல, உன்னை மாதிரி தானே, நான் பார்க்கும்போது கூட நீ தூங்கிட்டு தான் இருந்தேன், கேட்டால் தூங்கலாங்கிற. இந்த மாதிரி தான் இருக்கும், ஹாலில் படுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குளிரும் வைக்கும், அது போக ஃப்ரீயாக இருக்காது, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயந்தான். இதே மாதிரி இந்த வீட்டில் 2 ரூம் தான் இருக்குன்னா, நம்ம இருக்கக்கூடிய சகோதர சகோதரி மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம மீனை நம்ம கூட தான் பிறந்திருக்கா, சுருதி நம்ம கூட தான் பிறந்திருக்கா, அவள் படுத்த கஷ்டத்தை நம்ம படணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசார ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. சூப்பர் பாட்டி, சூப்பர், இது எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது, இது வந்து ஒரு இது தானே, ஒரு பரீட்சை தானே, நான் செய்யலான்னு இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே சுருதியை பார்த்தோன்னா ரோகிணிக்கு பயங்கர காண்டாவது. எதை சொன்னாலும் இந்த பாட்டி சூப்பர் சூப்பர்னு சொன்னால் தான் சூப்பர் சூப்பர்ன்ட்டு கிடக்கல, அந்த பாட்டி ஏட்டி கூட்டி பண்ணிகிட்டு இருக்கு, இவன் வேறு பேத்திட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை பாட்டி சொல்கிறாங்க, சரி ரூம்பை பிரித்தாச்சு, இன்னும் வேலைகளை பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை, என்ன வேலைகளை பிரிக்கணும், அதான் மீனெல்லாம் செய்கிறாளே அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் அவள் தானே செஞ்சா, இன்னும் அவள் செய்ய மாட்டாள், எல்லோரும் பகிர்ந்து தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்னத்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், வீட்டு வேலையை ஒரு வாரம் ஒரு ஆள் எடுத்துக்கணும், சரியா, 3 வாரமாக பிரிக்கிறோம் என்ன அப்படிங்கிற. அத்தை, அதெல்லாம் செய்ய முடியாது, வைக்க முடியாது, 2ம் பணக்கார பிள்ளைகள் அப்படிங்கிற. அப்போ நீனும் ஷேர் பண்ணிக்க, மாதத்தில் 4 வாரம், 4 வாரத்தில் நீ ஒரு வாரத்தை எடுத்துக்க, மருமக்கமாரு 3 வாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்க. அத்தை, என்னெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற. அவனுக்கு வயசாயிட்டில் சத்தனாமிரு, நான் பிரிக்கிறத சத்தனாமிரு, இந்த வீட்டில் ஒரு வழி பண்ணது வரைக்கும் நான் போக மாட்டேன், என்ன விவசாய வேலைலாம் எனக்கு முடிஞ்சிட்டு, சரியா, இப்போதைக்கு வந்து நான் வந்து உளுந்து தான் விதைச்சிருக்கேன், உளுந்துக்கு போதுமான ஈரப்பசம் இருக்குது, அதனால் உளுந்து முளைச்சி வரட்டும், அது முளைச்சி வரதுக்கு 3 மாதம் ஆகும், இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த வீட்டில் நான் வந்து ஒரு நல்ல நிலைமையை உண்டாக்கிட்டு போயிடுவேன், நல்ல வாரிசு உருவாயிருச்சு அப்படின்னுங்க சந்தோஷமான செய்தியை கேட்டு நான் போவேன். என் பேரன் பேத்தியில் வந்து 3 பேருமே ஒரே போல் சந்தோஷமாக இருக்கணும், ஒன்றை போல் வேற்றுமையில் நான் வைக்க மாட்டேன், உயர்வு தாழ்வா எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. பாட்டி, பகலில் வேணாலும் அந்த ரூமில் போய் இருக்கலாமா வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு வாரத்துக்கு மீனாவும் முத்தும் அந்த ரூமில் இருக்கணும், அந்த ரூமில் நீங்கள் புழங்கக்கூடாது. அதே மாதிரி சுருதியாக இருந்தாலும் சரி தான், சரியா, அவங்கவுங்க ரூமில் வந்து அவங்கவுங்க தேவையான திங்ஸை வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நீங்கள் அங்கே போய் இது பண்ணிக்க வேண்டியதான். முத்து மீனாவும் இந்த 3 மாதம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. அதையே நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்ப வேக்காடு எடுக்கு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, என்ன ரோகிணி, எனக்கும் அப்படி தான் இருக்குது. பாட்டி, நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்களேன், இது சரி வராது. முத்து வந்து காரில் தூங்குவான், மொட்டை மாடில் தூங்குவான், அப்படி இப்படின்னு தூங்குவான் அப்படிங்கிறாங்க. டேய், நீ தூங்கினது இல்லையா அப்படின்னு கேட்குறாரு முத்து. இல்லை, அது சண்டை போட்டு இருந்தால் தானே தூங்கியிருப்பேன், மற்றபடி நான் தூங்கணும்னு வந்து தூங்கினது இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மா, எனக்கு மட்டும் ஆசையாடா ஏசி இல்லாமல் தூங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன காரியம், ஒரு வாரத்துக்கு முத்து தான் ரூமில் இருப்பான், சரியா, நீ வந்து அடுத்தாப்புல ரவி ரூமில் இருந்துக்கிடணும், ரவி அடுத்தாப்புல ஹாலில் இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு முத்து இருக்கிற ரூமில் அவங்க இருப்பாங்க, இப்படி மாற்றி மாற்றி இருந்துக்கிட வேண்டிதான், சரியா, வீட்டு வேலையும் பிரிக்க தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, பாட்டி, அதெல்லாம் முடியவே முடியாது, வீட்டு வேலையை பிரித்து செய்யவே முடியாது, வைக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இங்கே பாரு, ஒரு வாரத்துக்கு ஒரு ஆள் செஞ்சால் 2 வாரத்துக்கு நீ ரெஸ்ட் எடுக்கலாம், சரியா, இல்லை நான் செய்ய முடியாது அப்படின்னா தினமும் ஒரு வேலையை அந்த வேலையை நீ மட்டும்தான் பார்க்கணும், அப்படி செய்வா, இல்லை ஒட்டுமொத்த வேலையை ஒரு வாரம் கொடுக்கவா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, பாட்டி, நீங்கள் சொல்கிறது தான் சரி, ஒரு வாரம் ஒரு ஆளுக்கு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு வேலையை ஃபுல்லாக அவங்க செஞ்ச மாதிரியும் இருக்கும், அதான் நல்லது பாட்டி. இப்போ வந்து நாங்களும் ரோகிணியும் காலையிலே வேலைக்கு போயிடுறோம், நாங்கள் காலையிலையும் மதியம் சமைச்சு வச்சுட்டு போயிடுவோம், நைட்டு சமைக்கிறதுக்கு நேரத்தோடு வந்து சமைச்சிருவோம். மீனா வந்து அதே மாதிரி வேலைக்கு போகிறாங்களா, போயிட்டு காலையில் சமைச்சு வச்சுட்டு மதியத்துக்கும் சமைச்சு வச்சுட்டு போயிடட்டும், அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து சமைச்சிக்கிட்டோம், இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளுக்காக வந்துச்சுன்னா ஒரு இருக்காது அப்படிங்கிறாங்க. சுருதி, நீ கற்பூரம் மாதிரி, நான் சொன்னோன்னா புரிஞ்சுக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பாட்டி, இவங்கெல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் வசதியாக இருந்தோம், சுகமாக இருந்தவங்க, நான் ஏசி இல்லாமல் இருந்து பழகினவா, அவங்க வேணால் பகலில் இருந்துக்கிட்டோம், நைட்டு வேணால் நான் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த வேலைலாம் இங்கே ஆகாது, நீனும் வேலைக்கு போய்ட்டு வருவேன், வெயிலில் வசதியாக இருக்கும், கொஞ்சம் ஏசியில் இருப்பேன், அவனும் வண்டி கிண்டி ஓடிட்டு வரான், கொஞ்சம் வெயிலாக இருக்கும், ஏன்னா அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், அதனால் குளிர்சாதன பெட்டியில் அவன் கொஞ்சம் இருந்துக்கிடட்டும், நீ கொஞ்சம் இருந்துக்க,
ஏன்னா அடுத்த வாரம் இவங்க இருந்துப்பாங்க. இப்படி மாற்றி மாற்றி இருந்துக்கோங்க. இதுதான் வந்து அன்பை பகிர்றது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த அத்தை ஒவ்வொரு பிளானாக போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வீட்டை விட்டும் கிளம்ப மாட்றாங்க. இந்த இவரும் போகணும்னு சொல்ல மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அதனால் அத்தை நீங்கள் ஊருக்கு போனது வந்து நல்லது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா விவசாய வேலையெல்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நீ ஒவ்வொரு நாளும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, விவசாய வேலைலாம் எனக்கு முடிஞ்சிருச்சு, அது போக உளுந்து தான் விதைச்சிருக்கேன், அதை நான் பார்த்துக்கிறேன், ஏன் விவசாயத்து மேலே உனக்கு அக்கறை வேண்டாம், உன்னை விட எனக்கு அக்கறை அதிகம் என்ன, அதனால தான் நான் கிராமத்தில் இருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களை மாதிரி சுக வாழ்க்கையை நான் ஏசியில் உட்காந்து அனுபவிக்கலை, இயற்கை காற்றுகளோடு தான் நான் இருக்கேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், வீட்டு வேலையை இந்த வாரம் யார் செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியும் ரோகிணியும் முடிச்சிட்ருக்காங்க. உடனே பாட்டி நானே பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க மீனா இன்னைக்கு வரைக்கும் நீ தான் வேலை பார்த்துருக்க சரியா, இப்போ கூட நீ பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், நீ அங்கே தான் கூப்பிட்ருக்கேன் சரியா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த வாரத்துலேருந்து ரோகிணி பார்ப்பான் சரியா, கம்ப்ளீட்டாக காலையில் எழுந்திரிச்சி முத்தம் தொளிச்சு வீட்டுக்கு சமையல் வேலையை தூத்துக்கிறது பெருக்கிறது எல்லாத்தையுமே அவன் பார்த்துப்பான். அடுத்த வாரம் சுருதி சரியா, சுருதி ஃபேமிலி அது அவன் புருஷன் முன்னாடியும் சேர்த்து செய்வீங்களா சேராமல் செய்வீங்களா அதெல்லாம் இல்லை, பிரச்சனை இல்லை என்ன, அதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு செய்யணும். அப்புறம் வந்து மீனாமுத்து இப்படி 3 பேரும் செஞ்சிங்கன்னா இன்னும் இந்த குடும்பத்தில் ஒரு அன்பு நிலைக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தம் வராது, என்ன ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பாட்டி அத்தை இது நடக்கிற கதையில்லை, மீனாவே வீட்டு வேலை செய்ய சொல்லுங்கள், இவங்கெல்லாம் பெரிய லெவலில் தொழில் பண்ணுறாங்க, இந்த மீனாக சாதாரணமாக பூ கட்டி விற்றுக்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ அது தொழில் இல்லையா, 1000 ரூபாய்க்கு உழைக்கிறவங்களும் தொழில் தான், லட்ச ரூபா உழைக்கிறவங்களும் தொழில் தான், அவங்களும் இதே உழைப்பை தான் காட்டுறாங்க, இவங்களும் இதே உழைப்பை தான் காட்டுறாங்க. ஆனால் என்ன, முதலீட்டுக்கு ஏற்ற வருமானம் இருக்கும், முதலீட்டுக்கு குறைஞ்ச வருமானம் இருக்கும், இதுதான் வித்தியாசம். இதில் உழைப்பு ஒன்று தான், முன்னேறங்கிற வெறி ஒன்று தான், எல்லோரும் சராசரி மனுஷங்க தான், என்ன வெள்ளைக்காரங்களும் மனுஷங்க தான், இந்தியர்களும் மனுஷங்க தான், அதனால் எல்லாரையும் சமமாக வச்சு பார்க்கணுங்க தான் அந்த நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரி நானும் நடத்தணும்னு நினச்சேன், விஜயா கம்பெனியில் அதை என்னால் நடத்த முடியல அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நான் வந்துட்டோம்ல, இனிமேல் விஜயா ஆட்டம் நடக்காது, இதுதான் நடைமுறை சரியா. இந்த வாரம் வந்து ரோகிணியோட நான் காலம் சரியா, அவள் தான் சமைக்கணும், வீட்டு வேலையை கம்ப்ளீட்டாக அவள் தான் பார்க்கணும், உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, வீடு சுத்தமாக இருக்கணும், வீட்டு முன்னாடி காலையிலே முத்தம் தொளிச்சு கோலம் போட்டிருக்கணும், இவ்வளோ வேலைகளை ஒரு வாரம் ரோகிணி பார்த்துக்கிடணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி என்னால் முடியாது வைக்காது அப்படிங்கிறாங்க. அம்மா இதெல்லாம் இது இல்லை, ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்து எல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படிங்கிறாங்க. அத்தை அவள் பெரிய பணக்காரித்தை, மலேசியாவில் உள்ள பிள்ளை, அவளுக்கு எப்படி சமைக்க தெரியும் வைக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த குடும்பத்தில் கல்யாணம் முடிச்சிருக்கா, இந்த குடும்பம் ஒரு நடுத்தரமான குடும்பம், இந்த குடும்பத்தில் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்ம தான் மூத்த மருமக சரி, எத்தனை என் புருஷனுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க, அவங்களும் நாளைக்கு புருஷன் பொண்டாட்டியோட இங்கே இருப்பாங்க, நம்மளும் மாமனார் மாமியோட இந்த வீட்டில் இருக்கணும், இப்படிலாம் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு தானே வந்திருக்கணும், அப்படி நினைக்காட்டிலும் கூட அதை தானே செஞ்சாகணும். அதனால் அது ஒன்றும் இல்லை விஜயா, நீ தலையில் தூக்கி வச்சு ஆடாத, உன் வேலையை பாரு, இல்லைன்னா 4 வாரத்தில் உனக்கு ஒரு வாரம் தர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை என்னாலலாம் செய்ய முடியாதுல்ல, சத்தங்கடாமல் காலில் போய் உட்காரு, டிவியை போட்டு நீ நாடகமாக போய் அப்படி பார்த்துட்டு இருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே மூச்சை உடம்புனே உட்காந்துட்ருக்காங்க. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பேச முடியலம்மா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, நான் இன்றைக்கி ஒரு நாள் நான் எல்லாருக்கும் கடையில் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வாரமும் நீ உன் கோட்டாவில் இருக்க, ஒரு வாரமும் நீ வந்து கடையில் ஆர்டர் பண்ணுவியா, எல்லாருக்கும் கடை ஒத்துக்கிடுமா, அதெல்லாம் சரி வராது, மாவு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, எடுத்து எல்லாருக்கும் தோசை சட்னி சாம்பார் எல்லாம் கொடுத்துரு, மதியத்துக்கு இன்றைக்கி திங்கக்கிழமையாக இருக்குது, நீ என்ன குழம்பு வைக்கணும், புளி குழம்பு வைக்கணும்னு வை, இல்லை அசைவ குழம்பு புருஷனை வாங்கிட்டு வர சொல்லுனாலும் வாங்கிட்டு சொல்லு என்ன, அதே மாதிரி சைவம் வைக்கணும்னாலும் வை சரியா, அது உன்னோட நடைமுறை என்ன. ஆனால் புதன் வியாழன் திங்கள் இந்த நாட்கள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் அசைவ உணவுகளை பயன்படுத்தி கொள்ளலாம். செவ்வாய் வெள்ளி அந்த உணவு அந்த நேரத்தில் சைவத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க சுருதி. இல்லாமல் வாரத்தில் 2 நாள் வந்து நம்ம சைவம் சாப்பிட்டோன்னா உடல் வந்து சீரண சக்தி அதிகமாக வரும், அதனால தான். இதனால் இந்து மதத்துக்கோ வேறு மதத்துக்கோ அப்படிலாம் கிடையாது, எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் என்னன்னாலும் சாப்பிடலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உடல்நிலைக்காக தான் பெரியவங்க அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி சூப்பர் தான். ரோஹிணி இன்றைக்கி நீங்கள் டிஃபனுக்கு என்ன தொட்டுக்கூட பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்னெல்லாம் பண்ணுவாங்க சுருதி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சட்னி சாம்பார், அப்புறம் வந்து கார சட்னி பண்ணுவாங்க, பொடியும் ரெடி பண்ணி தருவாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே ரோகிணி நீ ரெடி பண்ணிடு அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு இவ்வளோ முடியாது அப்படிங்கிறாங்க. உன்னால் முடியுமா முடியாதாங்கன்னு கேட்க வரல, நீ செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். இதை நீ கட்டலைன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி தான், ஆர்டர்னு நினச்சிக்கிட்டாலும் சரி தான், இல்லை பாட்டி வந்து நம்மளை செய்ய சொல்லிட்டாங்கன்னு நினச்சாலும் சரி தான்,
இதுதான் நடைமுறை. இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கணும்னா எல்லோரும் கூட்டாக இருக்கணும். அப்போனா தான் இந்த குடும்பம் சிதையாமல் இருக்கும். உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து செல்ஃபோன் நோண்டிக்கிட்டு காலைல பார்க்குறாங்க, டேய் உன் பொண்டாட்டிக்கு இன்னையிலேருந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சி, அவளுக்கு ஒன்றால் முடிஞ்ச உதவி செய்ய அப்படின்ட்டு இருக்காங்க. நேராக போகிறாங்க. உடனே ரோகிணி ரொம்பவே இது பண்ணிக்கிட்டு முணங்கிக்கிட்டே ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுக்கிறாங்க. என்ன ரோகிணி இன்னும் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. கடுப்பாக இருக்குது, உங்கள் பாட்டி ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் பாட்டியை சீக்கிரம் ஊருக்கு போக சொல்லு, இல்லைன்னா நான் வாயில் வந்து ஏதாவது பேசிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படி எதுவும் பேசிடாத, பாட்டி சொத்து இருக்குது, சொத்து வந்து யாருக்காவது தரேன்னு சொல்லியிருக்காங்க, யாருக்கு குழந்த பிறகு அவங்களுக்கு வெயிட்டாக செய்வாங்க, அதனால் பாட்டியை வந்து அணைச்சே பேசு, வேறு வழி கிடையாது. அம்மாவோட பாட்டி தான் கோடீஸ்வரி, அம்மா வந்து இந்த வீடு மட்டும்தான் அவங்க பேரில் இருக்குது, அப்பா பேரில் பென்ஷன் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஆனால் பாட்டிக்கு அப்படி இல்லை, தாத்தா வேலை பார்த்துருக்காங்க, தாத்தா பென்ஷன் வருது, விவசாய வேலை பார்க்குறாங்க, சொத்து பற்றி ஏகப்பட்டது இருக்குது. அதனால் சும்மா நினச்சிலாம் பேசாத. கிட்டத்தட்ட எங்கள் பாட்டி அக்கௌண்ட்லேயே 1 கோடி ரூபாய்க்கு மேலே அக்கௌண்ட்லேயே வச்சுருப்பாங்க, அவ்வளோ பெரிய நிலக்கிழார் அவங்க. அதனால் வந்து அவங்களெல்லாம் சாதாரணமாக விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதனால் எங்கள் அம்மாவை நீ வந்து காக்கா பிடிக்கிறதோட எங்கள் பாட்டியை காக்கா பிடிச்சேன்னு வச்சுக்கோ, எங்கள் பாட்டிக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா என்ன வேணாலும் செய்யும். இந்த மீனாவே நகை இல்லாத போது நான் 20 பவுன் நகையோ 30 பவுன் நகையோ நான் உடனே போடுதுன்னு சொல்லிச்சு. அது போக குடும்ப நகைன்னு சொல்லி ஒரு 100 பவுனுக்கு மேலே வீட்டில் வச்சுருக்கு. அதை வந்து யார் நல்ல மருமகன்னு இந்த வீட்டில் தெரியுதோ அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்படிங்க இதெல்லாம் எனக்கு நீ சொல்லவே இல்லை மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினச்சேன், எங்கள் பாட்டிகிட்ட இவ்வளோ சோர்ஸ் இருக்குது, அதனால் எங்கள் பாட்டியை நீ சாதாரண விட போட்டுறாத, பாட்டியை அணைக்கப்பாரு அப்படிங்கிறாங்க. பாட்டிகிட்ட இவ்வளோ சொத்து இருக்கா, அப்போ எப்படியாவது நம்ம இந்த பாட்டி சொல்கிற வேலையை செஞ்சு தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது. இந்த சுருதியாவது நான் செய்ய மாட்டேன், ஏதாவது செய்ய மாட்டேன்னு சொன்னால் நம்மளும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். நான் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன், சுருதி பொண்ணு சரி பாட்டி சூப்பர் பாட்டின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. இட்லியாக வைக்காங்க. அப்போ மனோஜ் வந்து தேங்காய் நீ கீறு அப்படிங்கிறாங்க. உடனே தேங்காய் கீறிட்டு இருக்காங்க. கையில் லைட்டாக பட்டுருது. டேய் கண்ணாடி ஒழுங்காக பார்த்து செய்டா அப்படின்ட்டு போகிறாரு முத்து. டேய் வாரம் வரட்டும்டா அப்படிங்கிறாங்க. டேய் என் வாரத்தில் என் பொண்டாட்டியே எல்லாம் செஞ்சிருவாடா, என் பொண்டாட்டி இது வரைக்கும் செஞ்சு சாப்பாடை தான் நீ சாப்பிட்டுட்டு இருந்த, ஒரு ரத்தத்தில் பாதி என் பொண்டாட்டியினுடைய உணவு இருக்குடா அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் விஜயா வராங்க. உன் பொண்டாட்டிக்கு ரெஸ்ட் கிடைக்குன்னு சொல்லி ரொம்ப துமுறில் பண்ணிக்கிட்டு இருக்கியா, பாரு உன் பொண்டாட்டிக்கு வசமாக நான் வைக்கிறேன், அவங்க பாட்டி மட்டும் ஊருக்கு போட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் என்ன போச்சாலும் சரி தான், நான் வழக்கம் போல என் வேலையை பார்த்துட்டு தான் இருக்க போகிறேன், சரியா, நான் அந்த வீட்டு வேலை செய்ய தயார், ஆனால் எங்கள் பாட்டி வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி சொல்ல மதிக்கணும், உங்களுக்கே அவங்க மாமியார், என் மாமியாரை என்னை மதிக்கும் போது என் மாமியாரோட மாமியாரை நான் மதிக்கணும்ல, எனக்கு நேரம் ஆகிட்டுத, நான் வந்து சாப்பிட்றேன், எனக்கு பூ வியாபாரம் போய்ட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு போகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ நக்கல் பற்றியா இந்த பூக்காரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. இந்த நிமிஷத்தில் நேராக வராங்க பார்வதி. என்ன விஜயா, சமையல் கட்டில் பயங்கரமாக வேலை நடந்துகிட்ருக்கு போல் அப்படிங்கிறாங்க. வந்து வராமல் பார்த்துட்டியா ரோகிணி சமைச்சிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இந்த வீட்டில் ரொம்ப அதிசயம்லாம் நடக்குது, இந்த வீட்டில் மீனாக தானே சமைக்க வைப்பீங்க, அவன் என்னென்னா காலையில் வேலைக்கு போகிறான், இங்கே ரோகிணி சமைக்கிறா, காலை மாறி போச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்வதி, எல்லாம் மாறி போச்சு, எங்கள் அத்தை வந்ததுலேருந்து ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் அத்தை எங்கள் அத்தைகிட்ட என்னால் பேச முடியல அப்படிங்கிறாங்க. உன் மாமியார்னா சும்மா லேசா ஒன்றே ஒரு ஆள் அடக்குதுன்னா அந்த ஆள் சாதாரண விஷயம் கிடையாது, எனக்கே அவங்கள பார்க்க பயமாக தான் இருக்கும், சரி சரி நான் என்ன கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. நீ பேசாமல் என் ரூமுக்கு வந்துட்டு பார்வதி, இங்கேருந்து பேசிகிட்டு இருக்க முடியாது, எங்கள் அத்தை திடீர்னு மொட்டை மாடியில் இருக்காங்க, டப்புன்னு வந்துடுவாங்க, நான் ஏதாவது பேசப்போ எங்கள் அத்தை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இனி ஏதாவது வேலை செய்ய சொல்லுவாங்க, சரி வராது, ரூமுக்கு போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ரூமில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே பாட்டி கேட்குறாங்க, என்ன அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வந்துட்டியா, உன் பொண்டாட்டி எங்கே அப்படிங்கிறாங்க. வெளியே பார்வதி அக்கா செருப்பு கிடக்கு. பார்வதியும் விஜயாவும் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க போல். ஓஹோ இப்படி தான் தினம் பேசி அரட்டடிக்காங்க போல். வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள் என்ன செய்யுது ஏது செய்யுது, அவங்கள எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதே யோசனை கிடையாது, பாட்டில் பழக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக விஜயா ரூம் போகிறாங்க. என்ன பார்வதி நல்லா இருக்கியா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன காலையிலேயே பழக்கம் கொண்டாந்தாச்சா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் இந்த வழியாக வந்தேன், அதான் விஜயா பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. விஜயா சும்மையே தான் இருக்கா, அதனால் எப்பவும் பார்த்து பழக்கம் பேசுவேனே அப்படிங்கிறாங்க. நான்லாம் சும்மில்ல பாட்டி, நான் வீட்டில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீனும் பாட்டின்னு கூப்பிடுதியா, இனி அத்தனை கூப்பிடு, வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டே சரி அப்படிங்கிறாங்க. இனிமேல் தான் செய்யணும், வீட்டில் போய் இட்லி சுட்டு சாப்பிடணும் அப்படி. அதே எதுக்கு, நான் ரோகிணி தான் சமைக்கலை, இங்கே சாப்பிட்டு போ, மதியத்துக்கு வேணால் வீட்டில் போய் சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. விஜயா மொட்டை மாடியில் ரொம்ப அழுக்காக கிடக்கு, ஒரு வாரியில் எடுத்துகிட்டு வந்து மேலே தூத்து விடு அப்படிங்கிறாங்க. அத்தை நானா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ தான் செய்யணும், அப்புறம் யார் செய்வா, மீனாக தான் வேலைக்கு போயிட்டா,
சுருதி வேலைக்கு கிளம்பிட்டா. இந்த ரோகிணி சமைச்சிட்ருக்கா. அத்தை ரோகிணியும் வேலைக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. சமைச்சி வச்சுட்டு போட்டோம், காலையிலையும் மதியம் சமைச்சி வச்சுட்டு போட்டோம். மீனா எப்படி செஞ்சிட்ருக்கா, அவள் பூவாரம் பார்க்குறா. காலையிலையும் மதியம் சமைச்சி வச்சுட்டு போவான். இதெல்லாம் வேலை பார்த்தா அதேமாரி பார்க்கட்டும், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. வேறு வழியே எல்லாம் மாறியில் தூக்கிட்டு போய் மொட்டை மாடி தூது ரொம்ப வசதியாக வராங்க. என்ன ஆண்டி ரொம்ப வசதியாக வரீங்க அப்படிங்கிறாங்க கிச்சனில் இருந்துக்கிட்டு. ஆமாம்மா அந்த அத்தை ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி இப்படி சமைச்சிட்டே இருந்தேன்னா எப்படி நான் பார்லர் போகிறது, எப்படி என் வேலையை பார்க்குது அப்படிங்கிறாங்க ரோகிணி விஜயாட்ட. விஜயா சொல்கிறாங்க, இந்த பூக்காரி இப்படி தானம்மா பண்ணால் அதே மாதிரி பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன செய்ய முடியும், இந்த அத்தைட்ட எதுவுமே பேச முடியாது. நீ ஏதாவது உங்கள் பாட்டிகிட்ட பேசி சமாளித்து பாருமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலமலன்னு கிளம்பிடுறாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, இந்த அத்தைட்ட சொன்னவொன்னு நடக்குன்னு பார்த்தா அந்த அத்தையே என்னால் முடியாதுன்ட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே சட்னி சாம்பாரெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணோன்னே நம்மளை வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க பாட்டி. அப்போ வீட்டில் யாருமே இல்லையா அப்படிங்கிறாங்க. மீனா பூவே வரத்துக்கு போயிட்டான், முத்து வீட்டில் இருக்கான், ரவி வீட்டில் இருக்கான், சுருதி பொண்ணு காலையில் வேலைக்கு போயிடுச்சு. எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது சட்னி சாம்பாரும் நல்லாயிருக்கு. இதை பார்த்த பாட்டி சொல்கிறாங்க, நீ நல்லா தானே வைக்கிற, எல்லாமே வைக்க தெரியுது, வைக்க தெரிஞ்சுக்கிட்டும் வைக்காமல் இருக்க. ஏன்னா இந்த ஒரு வாரம் நீ தான் சமைக்க, உன் சுழற்சி வரும்போது நீ எல்லாம் தான் செய்யணும். இன்றைக்கி வீடை முத்தந்து வச்சு கோலம் போட்டால் மீனா, ஆனால் நாளைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடும் நல்லாரம் வச்சு. என்ன அப்படி நீ எந்திரிக்கலைன்னா பாட்டி எழுப்பிவிடுவேன். நான் எழுப்பிவிட்டால் நல்லா இருக்காதுல்ல. நீ காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும், கோலம் போடணும், முத்தம் தொளிக்கணும். என்ன இது ரெண்டும் செஞ்ச பின்னாடி சமையல் வேலை பண்ணணும். இவ்வளவும் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் காவி போட்டு வச்சிரு. என்ன காவி போட்டு வச்சுட்டு சமையலை முடிச்சுட்டு அப்புறம் நீனும் சாப்பிடு. அந்த ஆளை கிளம்பியில் லைட்டாக மதியம் சமையல் பண்ணி வச்சு ஹீட் பாக்ஸில் வச்சுட்டு கிளம்பிடு. மதியம் எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு போட்டோம், சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கிட்டோம். ஆட்களை கணக்கு பண்ணியே சமையல் பண்ண, உணவையும் வீணாக்கக்கூடாது. அதுபோல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள விட கூடுதலாக ஒரு 4 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். யாராவது உறவினர் வந்தாலும் சரி தான், தெரிஞ்சவங்க வந்தாலும் சரி தான், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கணும். சரியா? அதனால் உணவுகளை எக்ஸ்ட்ரா சமைக்கப்பார் அப்படிங்கிறாங்க. இன்னும் வேறு வழி இல்லாமல் சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த பாட்டியை தனியாக பேசி அணைச்சி பேசி நம்மகிட்டே குழந்த பிறகு முன்னாடியே நம்ம சொத்து வாங்க பார்க்கணும். அப்படி ஏதாவது சொத்தோ பணமோ வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொந்தமாக பார்லர் வச்சிடலாம். மனோஜும் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுவார், அந்த ஃபர்னிச்சர் கடையை எடுத்து. நானும் பண்ணலாம், பயங்கரமாக இருக்கலாம். அந்த பாட்டியை எப்படியாவது அணைச்சாகணும். இந்த ஆன்ட்டிக்கு இந்த வீடு இருக்குது, இந்த ஆன்ட்டி அணைச்சி இந்த வீடை மட்டும் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கலாங்க தான் என்னோடய பிளானு. ஆனால் பாட்டிக்கு இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவே இல்லை. அக்கௌண்ட்லேயே 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு மனோஜ். பாட்டியை கவர் பண்ணி அவருக்கு வாங்க தெரியல, ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, பாட்டியை கவர் பண்ணி வாங்கிடணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு நான் ஏதாவது ஜூஸ் எதுவும் போட்டு தரட்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ உங்கள் அத்தைக்கு ஜூஸ் போட்டு அவளை எப்படி கூல் பண்ணி அதை பண்ணிக்க, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் எப்பவும் போல் ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு வழக்கம் போல் என் வேலையை ஓடி ஆடி பார்ப்பேன். அதான் என் ஆரோக்கியத்தினுடைய பலன் அதுதான் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆகா இந்த பாட்டியை கவர் பண்ணவே முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்லர்களையும் போயிடுறாங்க. சமையல் வேலையெல்லாம் க்ளீனாக இருக்குது. பார்த்தீங்களாங்க, நான் கொண்டு வந்த மருமகளை அவளை பணக்காரின்னு நினச்சாலும் எல்லா வேலையும் செஞ்சு வைக்க அவளாலும் எல்லாம் முடியும். இந்த மீனா தான் எல்லா வேலையும் செய்கிறான்னு சொல்லிட்டு ஓவராக பீத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்களா ரோகிணி செய்ய ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறாங்க. நானும் செய்கிறான்னு பேச சொல்லலை, எல்லா பிள்ளைகளும் பகிர்ந்து வேலை செய்யணும், எல்லா பிள்ளையும் ரெஸ்ட் எடுக்கணும், எல்லா பிள்ளைகளும் ஒன்று கலந்துக்கிடணும், கூட்டு குடும்பத்தில் எல்லாரும் கூட்டாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய கருத்து. இதே எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட இதை சொன்னேன், எங்கள் அம்மா செய்ய வச்சிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க அம்மா எப்படி வந்தாங்க, எங்கள் அம்மா எப்படி வந்தாங்க. நான் தான் வர சொன்னேன். எனக்கு இது இப்படி போகிறது ரொம்ப நாளாக போகிறது பிடிக்கல. எல்லோரும் எல்லா வேலையும் செய்யணும். இதை நான் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு பெண்ணு சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வர சொன்னேன். இப்போ ரோகிணிக்கு புரிய வச்சுட்டாங்க, சுருதிக்கும் புரிய வச்சுட்டாங்க. மீனா செஞ்சுக்கிட்டு இருக்கான், அவளுக்கும் இந்த சூழ்நிலை புரியும். சரியா? அதனால் எல்லாம் ஓகே தான் அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா வரது முடிச்சு வீட்டுக்கு வராங்க. மீனா ரோகிணி சமைச்சு வச்சுட்டு விட்டாங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே போய் இட்லி சாப்பிட்றாங்க, நல்லாயிருக்கு. உடனே மனசுக்கு நினைக்கிறேன் ரோகிணி நல்லா தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நல்லா தான் சமைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் அந்த பொண்ணு சமைக்கும் போது பார்த்தேன், சமைக்க தெரிலன்னு சொன்னால் கூட அந்த பிள்ளைக்கு எல்லாமே தெரியுது. சமைக்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளை சமைக்க தெரியலன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாவளை பார்க்குறாங்க. இந்த பிள்ளை பார்லரை விற்றுட்டு பார்லர் சொந்தமாக வச்சுருக்குன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்குது. சமைக்க தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, இங்கே சமைக்க தெரிஞ்சிருக்கு. இப்படி என்னென்னலாம் ஏமாற்றி வச்சுருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கார். உடனே பாட்டி கேட்குறாங்க, என்ன நம்மளை ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி நீ சாப்பிட்டல, சரி ரெஸ்ட் எடு, மாத்திரை போட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா மாத்திரை எடுத்து தரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லாமல் போட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா போய் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. போகிறாங்க. என்ன பற்றி ரெஸ்ட் எடுத்து தானே கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி கொஞ்சம் பூவை கட்டி கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு, பகலில் தூங்குகிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. நல்ல
பழக்கங்களை உங்கள் அம்மாவும் அப்பாவும் சொல்லி தந்திருக்காங்க. பகலில் தூங்கினா வந்து அது சோம்பேறித்தனம், அதை செய்யக்கூடாது, இரவுன்னு ஒரு பொழுது இருக்குது தூங்குறதுக்கு தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜயா ஒரு ஓவராக தான் அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அத்தை. நீங்கள் அதை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எங்கள் அம்மா கரெக்டாக தான் சொல்கிறாங்க. வீட்டு வேலையை பிரித்து செய்யுங்க, எல்லோரும் அவங்கவுங்க நேரத்தில் அவங்கவுங்க ரெஸ்ட் எடுங்க, பகலில் தூங்கக்கூடாது, தப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க வேலைக்கு போகிறவங்க பகலில் தூங்க தான் செய்வாங்க. சும்மா இருக்கிறவங்க இந்த 2 தெருவில் போய் பூ வித்துட்டு வந்தால் தூக்கம் வர தான் செய்யாது. அவள் சின்ன வயசுலேருந்து ஓடிட்டும் ஜாடிட்டும் கிடந்திருப்பா. என் பிள்ளைகள் அப்படி இல்லை, செல்லமாக வளர்த்தேன் என் மனோஜெலாம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து தூங்குறதுக்கு மறுபடியும் முத்து இருக்கிற ரூமுக்கு, மீனா நீங்கள் பூ தான் கட்டிகிட்டு இருக்க, நீ வெளில வா நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்ன உள்ளே தூங்க போகிறியா? வெட்டி போயெல்லாம் இருந்துட்டு தூங்க போகிறேன், ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லி முன்னாடி ரொம்ப படம் போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ நீ தூங்க போகிறாங்க. தூக்கம் வருதுன்னா உனக்கு கோட்டா வந்து இந்த வாரம் ஹாலில் போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், மனோஜ் இந்த வாரமாக பாயை போட்டு தூங்கு அப்படிங்கிறாங்க. எப்பா உங்கள் ரூமில் வேணால் தூங்கட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சரி மனோஜ் என் ரூமில் போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட பாட்டி சொல்கிறாங்க, சரி இதே மாதிரி முத்து வந்து அவங்க கோட்டாவில் வெளியே இருக்கும்போது உங்கள் ரூமில் போய் தூங்கட்டோமாண்ணா, நீ வந்து தூங்குன்னு சொல்லி அந்த ஏசி போட்டு சொல்ல மாட்டல அப்படிங்கிறாங்க. விஜயா திருத்துட்டு முடிக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு நிலை தான் சரியா. மனோஜ் வந்து எங்கே தூங்கணும், ஹாலில் தான் தூங்கணும், வேறு எங்கேயும் தூங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ஹாலில் தூங்கினா வேர்த்து பூத்து வடியுது. உடனே டேபிள் ஃபேன் எடுத்துக்கொண்டு வைக்காங்க விஜயா. உடனே சொல்கிறாங்க விஜயாட்ட, ரொம்ப தான் பாசம் உனக்கு, பகலில் தூங்குறதே தப்பு, 11 மணி 12 மணிக்கு தூங்குறதே தப்பு, இதில் வந்துட்டு நீ ஃபேனை தூக்கி கொண்டு வைப்பியோ அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஃபர்னிச்சர் கடையை வாங்க போகிறேன்னா அது சம்மந்தமாக ஏதாவது செய்ய வேண்டியதுனடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நல்ல நாள் பார்த்து அம்மா சொல்கிறேன்னாங்க, அதான் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் நீ அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கவே இல்லையாடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, இப்படி சோம்பேறித்தனமாக இருக்காத, உனக்கு ஒரு கதை ஒன்றா நீ தான் செய்யணும். அழுத பிள்ளை மட்டும்தான் பால் குடிக்கும். என்ன பிள்ளை அழுதா தான் தாய்க்கு வந்து வயிறு பசிக்கு போலன்னு தெரியும். நீ அழாமல் மக்கு மாதிரி இருந்த அப்படின்னா தாய்க்கு பிள்ளை தெரியும். நீ இப்படி பணம் கையில் வச்சுருந்தா போதாது, பிஸ்னஸ் பண்ணதுக்கு ஊக்கமாக இருக்கணும். உங்கள் அம்மா நல்ல நாள் பார்த்தா தான் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. கடவுள் படைச்ச நாளில் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஏன் நல்ல நாள் திருநாளும் பார்க்குறேன்? நல்ல நாள் இதை அப்படி பார்க்கணும். நல்ல மனசோடு இருந்தபோது என்றைக்கு எதை பண்ணாலும் ஜெயிக்க தான் போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை நல்ல நாள் பார்த்தா தானே தான் நல்லது அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நீ பார்த்து கொடுத்துருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்க சொல்லவே இல்லை, அவங்க நல்ல நாள் ரோகிணியும் மனோஜும் பார்த்துருப்பாங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க ஒன்றையே பார்க்காங்கன்னு சொல்கிறாங்க, நீ அவங்க பார்த்துருப்பாங்கன்னு சொல்கிற. இப்படியே சொல்லி லேட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரர் வேற ஆள்கிட்ட வந்துட்டானா என்ன செய்வீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் அப்படி எதுவும் நடந்துடாது பாட்டி அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி நம்ம விஜயா சொல்கிறாங்க மனோஜ்கிட்ட, நான் நல்ல நாளாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பார்வதி நம்ம ஒரு ஜோசியரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி போவோம், வரேன், வீட்டுக்கு முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி வராங்க. பார்வதி வா நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீடு இப்போ தான் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கே வீட்டில் இருக்க பயமாக இருக்குது, அந்த பூக்காரி என்னையை பார்த்தோன்னா கிடுக்கிடுன்னு ஆடுவா. இப்போ அவளுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவள் வாரா, சாப்பிட்றா, வேலைக்கு போகிறா, ரொம்ப தோரணையாக ஏசி போட்டு தூங்குறா, வைக்கிறா, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. அந்த அத்தையும் ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. சரி எனக்கு ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. தினம் ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்த ரோகிணியும் ஸ்ருதியும் வீட்டு வேலை செய்ய சொல்கிறாங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி தான் இருந்தாலும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைலாம் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தப்பறம் நம்ம வீட்டுக்கு எத்தாலும் மாறினா தானே வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு கூட்டு குடும்பத்துக்கு நல்லது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. என்ன எங்கள் அத்தைக்கிட்ட எதுவும் கிளாஸ் போனையா, எங்கள் அத்தை பேசுன மாதிரியே பேசுகிறேன் அப்படிங்கிற உள்ளதை சொல்கிறேம்மா, என்னால் சொல்ல முடியல, உங்கள் அத்தை சொல்லி புரிய வைக்காங்க. என்கிட்ட பேசுகிற மாதிரி உங்கள் அத்தைட்ட நீ பேச முடியுமா டான்ட்டு ஒன்று அப்படிங்கிறாங்க. சரி வா உன்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது, ஜோசியக்காரரை போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஜோசியக்காரர் பார்த்துட்டு ரொம்பவே யோசனை பண்ணிட்டு அப்படியே யோசிக்காரு. என்ன சார் நல்ல ஒரு நாளாக சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தொழிலில் அவருக்கு வந்து சரிப்பட்டு வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் வரும், நல்ல நாள் மட்டும் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் மனசுக்கு நினைக்காரு, இவங்க பையன் ஒரு காலமும் தொழில் பண்ண போகிறதில்ல, அடுத்தவங்க உழைப்பில் படுத்து கிடந்து ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கி சாப்பிட்ணுன்னு தான் ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அவர் வந்து ஒரு காலமும் தொழில் பண்ண போகிறதில்ல, அவர்கிட்ட வந்து ஒரு சுறுசுறுப்பும் கிடையாது. அடுத்தவங்க உழைப்பில் எப்படி சாப்பிடலாம், அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலாங்கிறது என்ன தான் அவருக்கு இருக்குது அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது. அதனால் வந்து நல்ல நாள் பார்த்தாலும் அந்த தொழில் அவருக்கு வழங்காது, தொழிலே அவர் கிடைக்க போகிறதில்ல. இந்த அம்மா பார்க்குது. சரி ரைட்டு, நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல நாள் 3 நாளாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா நல்ல நாள் ஒரு 3 நாள் இருக்குது, இதில் உங்களுக்கு என்றைக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சரி எந்த தேதி சீக்கிரம் வருதுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி பார்க்குறாரு, இந்தேம்மா 28ஆம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. 28ஆம் சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. 28ஆம் நீங்கள் கடை திறந்தீங்கன்னா ஓஹோன்னு வருவீங்க, ஆனால் 28ஆம் முந்தின நாள் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ 27ஆம் போட்டிருக்கணுன்னே, அப்போ 27ஆம் கடை திறந்த நல்லது, 28ஆம் என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் 27ஆம் நீ வந்து அக்ரிமெண்ட் போடணுமா, 28ஆம் கடை திறந்தால் ரொம்ப நல்லதான் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சரிம்மா, இன்றைக்கி வந்து தேதி வந்து 23 தானம்மா ஆகுது, இன்னும் நாள் இருக்கலாமா அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் நம்மளுக்கு ஒரு 6 நாள் கழித்து போவோம்,
அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம பணத்தை கொடுத்து அட்வான்ஸு கொடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அங்கே ஃபர்னிச்சர் ஓனர் வந்து கடை கொடுக்குறேன்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட பேர் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு முத்து 2 குடுப்பு கொடுத்தோன்னா அந்த ரவுடி வந்து ஆஹா இனிமேல் வந்துட்டு போனால் சரி வராது, அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரன் தேவையில்லாத ஒருத்தனை வச்சுருக்கான், அங்கே போய் நம்ம பேசணும், நம்மளுக்கு தான் புதுசாக கிடைக்கும், நம்ம ஆட்களையும் போட்டு தூட்டி துவத்தவன்னு துவைக்கான், இன்னும் அவன்கிட்ட போகக்கூடாது, அவன் கொஞ்சம் துளிப்புணர்வு ஆகிட்டான். நானும் வேறு மாநிலத்துக்காரன் இங்கே வந்து தொழில் பண்ணான், அங்கே தமிழ் பிடிச்சிக்கிட்டு இங்கேயே இருந்துட்டான், நம்ம 2 குடுப்பு கொடுத்தா அவன் கடையை போட்டு ஓடிடுவான்னு பார்த்தா அவன் வசமாக நாள் வச்சுருக்கான், இவங்ககிட்ட இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூர போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த கடையை வந்து நல்லா ஃபேமஸான கடை, இந்த கடையை விற்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி சார் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து பார்க்குறாரு. சரி நான் உங்களுக்கு தந்துடுறேன், ஒரு ஆள் தம்பி பார்த்துட்டு போயிருக்காரு, அவர் நான் ஒரு நாள் வாராரா வரலையான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃபர்னிச்சர் கடைக்காரரும் பார்க்காங்க. மனோஜ் வந்து அம்மா வந்து 27ஆந்தேதி தானே நல்ல நாள்னு சொன்னாங்க, 27ஆந்தேதி போய் நம்ம அவரை பார்ப்போம், அது வரைக்கும் இந்த வெயிலுக்குள்ள அங்கே எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு காலைல சாப்பிட்டுட்டோம், ஏசியை போட்டால் தூங்கலாம், அம்மா வந்து எங்கேயும் வெளியே போயிட்டாங்கன்னா அம்மா ரூமில் தூங்கிக்கிடுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு விஜயா வெளியே போனால் அந்த நேரத்தில் ஏசியை போட்டு ரூமில் தூங்குறாங்க. அப்போ அண்ணாமலை வராரு, என்ன பகல்லே தூங்கிட்டு நடக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹாலில் போய் உட்காந்துருக்காரு. என்ன அண்ணாமலை கொஞ்சம் நீ மாத்திரை போட்டு போய் தூங்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பெட்டில் மனோஜ் படுத்து கிடந்தாங்க தான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவனை தான் அங்கே போகக்கூடாது, காலைல தான் தூங்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி தூங்கிட்டாமா, தூங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இப்போ தூங்கிட்டாமல என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. சரி நான் எந்திரிச்ச பிறகு சொல்லிக்கிறேன் அண்ணாமலை, நீ கொஞ்சம் இந்த ஃபேன் காற்று தூங்கு, அம்மா வேணா விசுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஃபேன் நல்லா தானே வருது, நான் இதில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் தூங்குறாங்க. உடனே பாட்டி மனோஜ் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, இவ்வளோ சோம்பேறியாக இருக்கான, வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில் ஃபர்னிச்சர் கடைக்கார பார்க்குறாரு, மனோஜ் கொடுத்த டேட்டு முடிஞ்சிருச்சு, அவர் வருது மாதிரி தெரில, இந்த முத்து தம்பிக்காக தான் இவ்வளோ நாள் பொறுத்தேன், அந்த தம்பிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறேன். முத்து அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உங்கள் அண்ணன் வந்து வந்த மாதிரி தெரியலை அப்படிங்கிறாங்க. அப்படியா சார் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதனால் கடையை வேறு ஆள் கொடுக்க போகிறேன் தம்பி, உங்கள் அண்ணனுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே கொடுத்துட்டேன், அவர் வந்துட்டு அந்த கடையை வாங்கின மாதிரியே தெரியல, சும்மா நான் பார்த்து பில்டப் பண்ணி பேசிட்டு போகிறாரு தவிர இது பண்ண மாதிரி தெரியல, நான் சரி கம்மியான அமௌண்ட் இருந்தால் கூட நீங்கள் சொன்னீங்களேன்னு கொடுக்கலான்னு பார்த்தேன், இப்போ அவர் கொடுக்கல தம்பி, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் உங்கள் கடை, அவன் தொழில் பண்ணணுன்னா ஆர்வமாக இருக்கான்னா அதனால் கொண்டு விட்டேன், நீங்கள் என்ன இது தப்பாக நினச்சிக்காதீங்க சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், என்றைக்குனாலும் இந்த நான் சென்னைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்தால் கூட உங்களுக்கு தான் கால் பண்ணேன், அது எத்தனை வருஷமானாலும் சரி தான், ஏன்னா நீங்கள் முத்து தம்பி எனக்கு வேணும், என்னுடைய நலனை காத்த தம்பி நீங்கள், என் கடையை வந்து ஒருத்தன் வந்து எனக்கு தான் வேணும்னு சொல்லி நெருக்கடி பண்ணி வாங்க பார்த்தான், ஆனால் நீங்கள் அவனெல்லாம் வந்து என்ன செஞ்சீங்க, விரட்டி விட்டு என்னை வந்து ஃப்ரீயாக்கிட்டீங்க, அந்த நன்றிக்கு நான் செலுத்தணும்ல உங்களுக்கு, ஆனால் கண்டிப்பாக அந்த கடையை வைக்கும்போது அமௌண்ட் உங்களுக்கு கொஞ்சம் தருவேன் அப்படிங்கிறாங்க. சார் நான் பணத்தை பார்த்து எதுவுமே பண்ணல, எனக்கு 5 ரூபா காசு வேணாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் செய்யணும்ல, இன்றைக்கி நல்ல ரேட்டுக்கு கேட்குறாங்கன்னா அது காரணம் நீங்கள், அந்த ரவுடி வந்து அந்த ரேட்டுக்கெலாம் வாங்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு வாரவங்களையும் போகிறவங்களையும் சொன்னதுனால தான் என் கடை வந்து சவுட்டு விலைக்கு போச்சு, இன்றைக்கி நல்ல விலைக்கு கேட்குறாங்க, நல்ல விலைக்கு போகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு 10% உங்களுக்கு தருவேன் அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, நான் வீடு தேடி வந்து உங்களுக்கு தருவேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் வந்துட்டு அந்த கடையை கேட்குறாங்க. அப்போ அந்த கடையை கேட்டோன்னே நல்ல அமௌண்ட்டுக்கு வருது. அவர் 80 லட்ச ரூபா கேட்குறாரு. சார் நான் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை முடிக்காங்க. அப்போ 1 கோடி ரூபா பேசி பத்திரம் போட்டு கொடுத்துட்றாங்க, அந்த ஆளுக்கு அந்த கடையை கொடுத்துட்றாங்க. கொடுத்த பின்னாடி முத்து நினைக்கிறாரு, முத்து மட்டும் இப்படி செய்யலைன்னா நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த கடை வந்து வச்சுருக்காது, அந்த தம்பிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், நன்றின்னு சொல்லிட்டு இதில் 10% நம்ம கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்காங்க. 10%னால் இதில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 10 லட்ச ரூபா வருது, 10 லட்ச ரூபா தம்பிகிட்ட கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே விஜயா பார்க்குறாங்க. முதலாளி வாங்க உட்காருங்க, டேய் மனோஜ் வாடா, ரோகிணி இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் வந்து வாங்க சார் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. வாங்க முத்து இல்லையா அப்படிங்கிறாங்க. அவன் இதுக்கு நம்ம தானே பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நான் தான் அவங்க கடையை வாங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வாங்க போகிறேன்னா அப்படின்னுட்டு இருக்காங்க. நான் அண்ணாமலைக்கும் இருந்தானே சார் உங்களை வந்து கடையை பார்த்துட்டு வந்தான், இதான் பையன் மனோஜ் உங்களை கடையை வாங்கணும்னு நானே அப்படிங்கிறாங்க. அந்த கடையை நான் கொடுத்துட்டேன், அதை முத்துட்ட கூட சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்துவர ராமப்பா சொல்லிட்டாங்க, ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க, இவன் கடையும் வாங்கலை ஒன்றும் வாங்கலை, நல்ல ரேட்டுக்கு வந்தோன்னா வேறு ஆள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற. டேய் நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானடா அப்படிங்கிறேன். ஆமாம் உங்கள்கிட்ட என்னத்தை சொல்லுவாங்க, கடையை கொண்டு காமிச்சேன், இவரையும் சாரையும் கொண்டு அறிமுகப்படுத்தினேன், அவர்கிட்ட சீக்கிரம் பேசி வாங்கணும்னு பார்த்தா அவன் பாட்டில் மாதக்கணக்கில் இழுத்தா அவருக்கு வெளிநாட்டுக்கு போகணும் நேராகுது அவசரம் சொல்லி தானே
இதை விற்கிறாரு கடையே, நீ வாங்கல, அவர் என்னாச்சு ஒரு நல்ல ரேட் வந்திருக்கு விற்றுட்டாரு அப்படிங்கிறாங்க. டேய் நீ நம்பி கெடுக்க வச்சிட்டடா அப்படி இப்படின்னு. நான் ஏன்டா கெடுக்க வச்சேன், நான் உனக்கெலாம் கெடுக்க நினைக்கல, நீ நல்லா இருந்தால் நினச்சேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அவர் சொல்கிறாரு, முத்து நல்ல விலைக்கு விற்றுட்டேன், 1 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டேன் சரிங்களா, நியாயப்படி அந்த கடைக்கு 10% கமிஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, உங்கள் கமிஷனுக்கு தான் முத்து நீங்கள் அந்த கடையை விற்று கொடுத்தீங்களா, நீங்கள் சொல்லி தான் நாங்கள் கமிஷன் தந்துருப்போம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா கமிஷனுக்கெலாம் நான் அந்த தம்பிக்காக நான் பண்ணலை சரியா, தம்பிக்கு கை மாறாக செய்கிறேன். அந்த கடையை ஒருத்தர் நெருக்கடி பண்ணி என்கிட்ட வாங்கன்னு நினச்சான், ஆனால் முத்து தம்பி 4 பூசை கொடுத்து அவனை ஓட வச்சுட்டான். அந்த ஆள் முத்து தம்பி இருக்க பயத்தில் வந்து என்கிட்ட வரவே இல்லை, இந்த கடையும் நல்ல ரேட்டுக்கு போயிடுச்சு, நீங்கள் கேட்டதோட டபுள் மடங்கு விலைக்கு போயிடுச்சு சரியா, அதை நான் கொடுத்துட்டேன். அதில் நான் என் மனசாட்சி ரீதியாக தம்பிக்கு 10% கொடுக்கணும்னு நான் மனசில் ஆசைப்பட்டேன். அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி நான் தாரம்னு சொன்ன, முத்துக்கு வாங்க மாட்டோம்னாரு. நான் வீட்டில் அவங்க அப்பா முன்னாடி அவங்க அம்மா முடி சொல்லி கொடுத்தா வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் பெருந்தன்மை யாருக்கும் வராதியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இந்த பையன் சின்ன பையனாக இருந்தால் கூட என் கடையை வந்து ஒருத்தன் வந்து எடுக்க நினைக்கும் போது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி போகலை, நம்ம டிரைவர் தானே, நம்ம இவரோட கூட வந்தோம், காசு வாங்கிட்டோம் கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பலை, எனக்காக நின்று வந்து அந்த பையனை வந்து விரட்டியிருக்கிறாரு, அவனை வரவிடாமல் ஆக்கியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நான் வந்து தம்பியை செய்யத்தானே செய்யணும், தம்பி வந்து பிரிதொருவர் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது அந்த தம்பி நான் நல்லா இருக்குன்னு நினைக்கணும்ல, இதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐயா எனக்கு பணமே வேண்டாம் ஐயா, நான் பணத்தை எதிர்பார்த்து பண்ணலையா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க முத்து. இல்லை தம்பி, நீங்கள் எதிர்பார்க்காம பண்ணலாம், நான் அதை பண்ணக்கூடாதுல்ல, நான் உங்கள் சாப்பாசானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், என் பிள்ளை நல்லா இருக்குன்னு நான் நினைப்பேன் சரிதானா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை அப்படி சிரிக்கிறாரு. ஐயா உங்கள் கையால் உங்கள் பையன்கிட்ட இந்த 10 லட்ச ரூபாயை கொடுங்க ஐயா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பயங்கர ஒரு கடுப்பு. இங்கே ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் நம்ம தொழில் போச்சு, தொழில் கெடுத்துட்டான அந்த முத்து, அது போக இந்த 10 லட்ச ரூபா கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் இருக்காங்க. இந்த முத்து என் பையன் தொழிலையும் கெடுத்துட்டு 10 லட்ச ரூபா கமிஷனுக்காக இப்படி பண்ணிட்டானே, இவர் மட்டும் போட்டு நான் முத்து மீனாவை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஒரு பயங்கர கிடப்பாக இருக்குது. உடனே பணத்தை கொடுக்காரு, உங்கள் கையாலேயே கொடுங்க முத்து வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வேண்டாம் வா அப்படிங்கிறாங்க. சரி பிடி, அவர் ஆசையை தராரில் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் முத்து வாங்கிக்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, உங்களால் முடிஞ்சதுக்கு என்னால் முடிஞ்சது தந்திருக்கேன், நான் கொஞ்சம் ஃபாரின் போவேன், அங்கேருந்து உங்களுக்கு ஒரு அரிய பரிசு உங்களுக்கு அனுப்புவேன், உங்கள் அட்ரஸுக்கு உங்கள் 2 பேருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இதே பெரிய விஷயம் சார் எனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை அதை விட பெரிய பரிசு உங்களுக்கு காத்திருக்கு, உங்களுக்கு என்னோடய நினைவு பரிசு நான் அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சிட்டு ரொம்ப நன்றி சார், ஏதாவது சாப்பிடுங்க சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டம்மா வந்து நல்லா சமைப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க தம்பி பேசும்போது, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சாரி என்னாச்சு, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் மறந்துட்டேன், நான் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. உண்மையிலேயேம்மா நீ கைராசியான பொண்ணு, உன் காஃபி ரொம்ப அருமையாக இருக்குது, நீனும் உன் பையன் உங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு அண்ணாமலைக்கும் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். முத்து பார்த்தியா, உன் குணத்தை வந்து வெளி உலகம் தெரிஞ்சிருக்கு, இப்போ தாய்க்கு தான் தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா சரியான கடுப்பில் இருக்காங்க. மனோஜ் அதை விட கடுப்பில் இருக்கார். ரோஹிணி கேட்கவே வேணாம், தீயாக நிற்கிறாங்க. அப்போ முத்து, நீங்கள் வந்து உங்கள் கமிஷனுக்காக தான் வேறு ஆளுக்கு விற்று கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் விற்று கொடுக்க போகிறேன், நான் புரோக்கரா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் செஞ்சீங்க, ஒரு காரை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதிக்கு வாங்கி கொடுத்தீங்க, உங்களுக்கு நீங்களே அந்த பாரில் போய் ஆப்பு வச்சுக்கிட்டீங்க, இப்போ வந்துட்டு அந்த இந்த ஃபர்னிச்சர் கடை எங்களுக்கு கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, அதனால தான் அவர் கமிஷன் வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லுதை நீங்கள் முழுக்க கேட்டீங்க, எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நீங்கள் கமிஷன் தான் பண்ணியிருக்கீங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்ன ரோகிணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி சீப்பாக இறங்கணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்னடி உன் வாய் நீளுது, அத்தை இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருக்கியோ, ஒரு அளவு தான் உனக்கு, நீனும் உன் புருஷன் இந்த வீட்டில் வெளியே போக முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே எதுக்கு வெளியே போகணும், தேவைன்னா நீ வெளியே போக வச்சியா அப்படிங்கிறாங்க. என்னத்தை நான் எதுக்கு வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. வீடு உன் பேர்லையா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் ஆமாத்த இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக பத்திரத்திருத்த பாரு, என்ன நீ வந்து வருவாய் தெரியலையோ இல்லைன்னா ஒரு தலையாரியாக பிடிச்சி கேளு, இந்த இடத்த பிடிச்சி ஏன்னா உன் பேரில் உள்ள டாக்குமெண்ட் உள்ள வீடு எது, என் பையன் பேரில் உள்ள வீடு டாக்குமெண்ட் எதுன்னு அப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது, என் வீட்டில் அவங்க இருக்கக்கூடாது, வெளில கிளம்ப சொல்லுங்கள், என் பையனும் ரோஹிணியும் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி இப்படி கெடுத்துட்டான் வச்சுட்டான், இந்த வீட்டுக்கே நல்லதுன்னு நினைக்கலாமே அப்படி இப்படின்ட்டு இருக்காதுங்க, வாய்க்கு வந்து இதெல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க. ஏம்மா உண்மை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு, நான் சொல்லிடுறேன். விஜயா, ஓம் பேரில் இருக்க இடம் வந்து அந்த வாடகைக்கு விட்டுருக்க வீடு, இது என் பேரில் இருக்குது. நீ பல முறை என் வீடுன்னு சொல்லும்போது நான் சொல்லி காட்டினா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக தான் சொல்லலை. இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது, நியாயப்படி இந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணணும். உன் வீட்டில் வந்து நீ சொல்லலாம், என் வீட்டில் நீ சொல்ல முடியாத, என் பிள்ளைங்க தான் இருக்கும். உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா
நீ வெளியே போய்கிட்டே இரு சரியா. நீ வந்து உன் மூதாதையர் வீட்டுக்கு போவியோ, இல்லை உன் வாடகைக்கு உன் வீட்டை கொடுத்துருக்கல அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வாடகை கொடுத்து மாடியில் இருப்பியோ, அது உன் சௌரியம். ஆனால் இது என் வீடு, என் பிள்ளையில போட நீ சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. எப்பா இது உண்மையிலே உங்கள் பேரில் இருக்க எனக்கு தெரியவே தெரியாதப்பா. இது வரைக்கும் அம்மா பயங்கர சீன் போட்டுட்டு இருந்தாங்க, அம்மா சீனும் ஃப்ளாப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இவர் உள்ளதை சொல்லிட்டாரு, அப்போ நம்ம வந்து வீடு நம்ம பேரில் இல்லையோ அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல், இன்னும் அவங்களெலாம் அனுப்ப முடியாதுமா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்கள் ஆண்டி, எங்களுக்கும் மனோஜுக்கும் வந்து பிஸ்னஸே பண்ணக்கூடாதுன்னு இந்த முத்து இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்கு எல்லாமே மீனா தான் காரணம், மீனா தான் கோழி முட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ரோகிணி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கணும்னா சீக்கிரம் வாங்கியிருக்கணும். ஒரு ஆள் வந்து ஒரு பொருளை கொடுக்குற எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார் சரியா. உங்களோட நல்ல ரேட்டு வந்துச்சு, உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு என் வீட்டுக்காருக்காக. நீங்கள் வந்து போகலை, அவர் கொடுத்துட்டார், இதில் என்ன இருக்குது. அது போக என் வீட்டுக்காரால் வந்து அவர் நன்மை நடந்துச்சுன்னு கொடுத்து போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாடி நன்மை நடக்கும். உன் புருஷன் கமிஷனுக்கு விற்றுட்டு நீங்கள் 2 பேரும் படம் போட்டுட்ருக்கீங்களா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை விஜயா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, வாயை கிழிச்சு போடுவேன் சரியா. உன் வேலையை மட்டும் பாரு, ரூம் போ அப்படிங்கிறாங்க. இந்த அத்தை ஓவராக பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. சுருதி மீனா ரோகிணி வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டி வேறு இப்போ எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. முத்து மீனா என்ன செஞ்சாங்களா எதை செஞ்சாங்களாங்கிறது கடவுள் தான் அறியும், நீங்கள் பார்க்கல. அப்படி இருக்காத போது அவங்கள நீங்கள் தப்பாக நினைக்கல அர்த்தமே இல்லை. ஏன்னா அந்த ஓனர் வந்து தேடி வந்து இவருக்கு பணம் கொடுத்துட்டு போகணும் அவசியம் இல்லை, ஒரு அன்பு பரிசாக கொடுத்துட்டு போகிறாங்க, அதை மட்டும்தான் நினைக்கணும். சின்ன பிள்ளைகள் தக்கனையாக வந்து ஒன்று மறந்துக்கிட்டு பேசணும். பெரிய ஆட்கள் ஒன்று சொல்லுதுன்னா இல்லை அது தப்பு, நாங்கள் வந்து பேசத்தான் செய்வேன்ட்டு போகணும். நீங்களாக ஒன்று பகைமைத்தன்மையை வளர்க்கக்கூடாது. கேட்டீங்களா. அடுத்தாப்புல இன்னொன்று சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை குடும்பத்தோடு வந்து நம்ம வந்து டூருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க சூப்பர் பாட்டி அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் 3 பேரும் கல்யாணம் முடிச்சிங்க, தேனி நிலவுக்கு எதுக்கோ போகலை. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம அதை ஏற்பாடு பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க இது சூப்பர் யோசனைமா, அவங்க கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இந்த 3 ஜோடியும் எங்கேயும் போகலை, ரவியும் சுருதியும் காதல் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம கோபமாக இருந்தோம். அது போக மனோஜுக்கு ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் ஆச்சு, முத்துக்கு ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அந்த 3 மக்களும் வந்து தென்னிலவுக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என் செலவில் எல்லாரையுமே தென்னிலவுக்கு அனுப்புகிறேன். நம்மளும் அவங்க எந்த ஊரில் தங்கியிருக்காங்களோ நம்ம வேறு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருப்போம், அவங்களுக்கு ஒவ்வொரு ஹோட்டலில் ஒவ்வொரு ரூம் எடுத்து கொடுத்துருவோம், அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சூப்பர் பாட்டி, இந்த வெயிலுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து குளிர் பிரதேசத்துக்கு போனால் சூப்பராக இருக்கும், கொடைக்கானலாக ஊட்டியா அப்படிங்கிறாங்க. சுருதி எங்கே ரொம்ப குழுன்னு இருக்குமோ அந்த ஏரியாவை சொல்லி நம்ம அங்கே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி, நான் வந்து ஹோட்டல் ரூம் நான் புக் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னன்னாலும் பண்ணு, ஆனால் பணம் பாட்டி தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. என்ன மீனா முத்து சொல்கிறாங்க, பாட்டி நாங்கள் வேணா இருக்கோம், அவங்க வேணா போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. இப்படியே இருக்கக்கூடாது மீனா, எல்லோரும் போல் இருக்கணும், உங்கள் அத்தை மாதிரி இருக்கக்கூடாது. அவள் வேணால் வயசான காலத்தில் வீட்டில் இருந்துட்டு போகிறான், நம்ம கொஞ்சம் இளம் வயசில் உள்ள தானே இருக்கோம், நம்ம போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்களும் இலசு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு பயங்கர கடுப்பு, ஹாலில் உட்காந்து அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்கள் இழைச்சிட்ருக்க அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அதான் என்னை கெடுக்கணும்னு கெடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பயங்கர உழைப்பில் வந்து தொழில் பண்ணணும்னு சொல்லி ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால் நான் கெடுத்துட்டேன். நீ வீட்டில் படுத்து கிடந்ததுக்கு அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரரை பார்த்து நீ அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன்னா நீ கடையை ஓப்பன் பண்ணியிருப்பேன். நான் எங்கள் அம்மா நல்ல நாள் பார்த்து சொன்னால் தான் கடையை ஓப்பன் பண்ணுவேன்னு. அவர் வந்து நல்ல நாள் முன்கூட்டியே விற்றுட்டு போயிட்டார். அவர் விற்ற நாள் அப்போ நல்ல நாள் இல்லையா, நீ வாங்குறதுனால தான் நல்ல நாளா. என்னடா ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா அதை பயன்படுத்தணும், வாய்ப்பு வருதான்னு பார்க்கணும். நீ வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அதை தவற விட்டுக்கிட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன், உனக்கு 10 லட்ச ரூபா கமிஷன் வந்திருக்குல்ல அப்படிங்கிறாங்க. நான் அந்த கமிஷனுக்காக வேலை செய்யலை, அதை புரியாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, தூங்குறவனை எழுப்பிடுறான் முத்து, தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்ப முடியும், அந்த மனோஜ் அப்படி தான், விஜய் அப்படியோ அதுக்கு டபுள் மடங்கு அவன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி என்ன இப்படி சொல்கிறீங்க, பிறகு நீ விஜயா கேட்ட சொல்லு கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது, உங்களுக்குன்னு சரின்னு படுறது செய்யணும். அவன் முத்து செய்ய போகிறானா இல்லை மீனா செய்ய போகிறாங்களா, உங்கள் நன்மைக்கு ஒரு கடையை கொண்டு காமிக்க, நீங்கள் அதை சீக்கிரம் வாங்கியிருக்கணும். இடத்துக்காரர் நம்மளுக்காக வச்சுக்கிட்டு இருப்பாரா, எத்தனை நாள் வச்சுக்கிட்டு இருப்பார், நீனா தான் அதை செய்வியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி கவுந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ மனோஜ் நீங்கள் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்லி எந்த ரூம் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் ரூமுக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ரூம் வந்து இப்போ மீனா முத்து ரூம் ஆயிடுச்சு, அதுக்கு நீங்கள் போக முடியாது, நீங்கள் ஹாலில் உட்காந்து பேசுங்க. மீனா முத்து நீங்கள் ஹாலில் போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த கடைக்காரர் வந்து
நம்மளை மதித்து வந்து பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கு தான் கவலையாக இருக்குது அப்படிங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம ரோகிணியும் மனோஜும் என்ன பேசுனாங்க பார்த்தீங்களா, நம்மளால் வந்து அவங்களுக்கு வந்து தொழில் கிடைக்கல வைக்கலன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா கிடைச்சாலும் நம்மளை தான் சொல்லியிருக்க போகிறாங்க, கிடைக்கலனாலும் நம்மளை தான் சொல்லியிருக்க போகிறாங்க. அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயுமாங்க. அதை மாதிரி அவங்க அரண்டு போய் கிடக்காங்க. எதனாலும் நம்மளை தான் நினைப்பாங்க. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரூமில் தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாட்டி வராங்க. எல்லோரும் வெளியூருக்கு கிளம்புறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் கிளம்புறீங்களா ஊருக்கு அப்படிங்காங்க. நான் சொல்லுறது உனக்கு கேட்கலையா, எல்லா சின்ன சிறுசுகளும் தேனிலவு போகிறாங்க, நானும் என் பையனும் சூப்பர்வைசராக போகிறோம், நீ இன்னும் வரலையா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வேணால் போய்ட்டு வாங்க, நான் வரல அப்படிங்கிறாங்க. வரலையா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. சரி நான் கொடைக்கானல் போய்ட்டு வரேன். என்ன கொடைக்கானல் போகிறீங்களா, இங்கே கிராமத்துக்கு தானே எப்பவும் கூட்டி போவீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லது நீ ஒழுங்காக கேட்கலன்னு நினைக்கிறேன். குளிர் பிரதேசத்துக்கு போகிறோம். கொடைக்கானலில் ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சு. அங்கே சுருதி எல்லாம் புக் பண்ணிட்டா சரியா, எல்லா ஜோடிக்கும் தனித்தனி வீடு, அதில் சமையல் எல்லாமே ஹோட்டல் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே சொல்கிறாங்க, அத்தை அங்கே சமையலுக்கு நம்ம எல்லா பொருளும் கொண்டு போனால் தான் மீனாக சமைச்சிருவாள அப்படிங்கிறாங்க. உனக்கு அங்கேயும் மீனாக தான் சமைக்கணுன்னே, அங்கேயும் மருமக தான் உனக்கு கீழே இருக்கணும், அதெல்லாம் நடக்காது. என் பேத்தி நான் இருக்கிற வரைக்கும் ராசாத்தி மாதிரி தான் இருப்பாள், அதெல்லாம் அங்கே நடக்காது. அங்கே சமையல்லாம் ஹோட்டல் சாப்பாடு தான், கிளப்பு கடை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டை சுற்றி பார்த்துடலாம். அவங்க சின்ன சிறுசுகள் கூட 2 நாள் அங்கே இருந்து வரட்டும், நம்ம 2 நாளுக்கு மட்டும் இங்கே கிளம்பி வரோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முத்துல சொல்கிறாங்க, முத்து ஒரு 3 காரை ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறாங்க. பாட்டி 2 கார் போயிருமா அவ்வளோ பேரும் போயிடலாமா அப்படின்னு. இல்லைடா நம்ம தூரத்துக்கு போகிறோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து போகணும், 3 காரை வர சொல்லி நான் பாட்டி வாடகை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி என் காரும் மனோஜ் கார் தான் இருக்கா, ஒரு கார் போதும் போகும் அப்படிங்கிறாங்க. இல்லைடா உங்கள் காரெலாம் விட்டு போயிடுவோம், ஏன்னா அங்கே போகும்போது வந்து நம்ம சந்தோஷமாக ஜாலியாகவும் இருக்கணும். உங்கள் காரை விடுறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும், அது போக கார் வந்து மேனேஜ் பண்ணணும்னா அது கஷ்டம். நம்ம இங்கேருந்து ஒரு வாடகை காரில் போவோம், வாடகை கொடுத்தா போச்சு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிளம்புறாங்க. எல்லோரும் கிளம்பி கொடைக்கானல் போகிறாங்க. விஜயா மட்டும் முறையை மூணு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயா இப்படியே இருக்காத, போகிற வழியில் ஏகப்பட்ட செக் போஸ்ட் இருக்கும், ஏன் ஒரு மாதிரி இருக்கா, இவங்க கடத்திட்டு போகிறாங்கன்னு கேட்டக்கூடாது, அதனால் சிரிச்ச முகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை என் வயசில் யார் கடத்த வைக்க போகிறாங்கிறாங்க. தெரிஞ்சால் சரி தான், ஒழுங்காக இரு. அங்கே போனோன்னா சின்ன சிறுசூலை வந்து அது இதுன்னு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காத, அவங்க விருப்பம் போல் இருப்பாங்க. ஏன்னா இது வீடு கிடையாது. அங்கே போய் மீனாக ஊற்றிக்கிட்டு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நீ நல்ல குணக்காரி நீ பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் 4 இடத்துக்கு போகும்போது நீங்களும் என்னை வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. நான் உன்னை பேசும்போது உனக்கு குத்துதில்ல, இதே மாதிரி தான் மீனாவை பேசும்போது அவ்வளோ குத்தும். ஏன்னா அதனால் நான் எப்படி நடந்துக்கிட்டதோ அதேமாதிரி நீ நடந்துக்கிடாத, அது உனக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. விஜயா அந்த அத்தை வீட்டுக்கு போட்டோம், இந்த மீனாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த முத்து மீனா வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.